நாங்கள் எழுந்திருந்து இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் ஒரு புதிய ஒரு நாளை தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, அவரை நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம். இந்த காலை வேளையில எங்களுடைய கரங்களை மூடி, எங்களுடைய கரங்களை நாங்கள் கர்த்தருக்கு மேலாக நீட்டி நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய ஒரு நாளை தந்து ஒரு புதிய துவக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிறபடிக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில ராஜா, இதோ எங்களுடைய ஆராதனை உம்முடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. நீர் எங்களோடு தனிப்பட்ட ரீதியாக இடைப்படுங்கள் ஆண்டவரே. நீர் எங்களோடு சுவாமி ஒரு சபையாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கள் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒரு வெறுமையானதாக காணப்பட்டாலும் சுவாமி, நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது உம்முடைய பூரண கிருபையோடு, உம்முடைய பூரண விடுதலையோடு, உம்முடைய பூரண நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையோடு எங்களோடு கூட பேசுவீராக, உம்முடைய பாடல்களோடு எங்களோடு கூட பேசுவீராக. எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்கள் ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில? உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்ட முடியுமா? ஆமென். நாங்கள் பாடுவோம், சிங்க குட்டிகள் பட்டினி கெடுக்கும் என்கிறதான பாடலை கரங்களை தட்டி நாங்கள் சந்தோஷத்துடன் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை பலத்து சத்தமாய் தட்டி, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே,
செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாய்களை திறந்து நாங்கள் சற்று நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எங்களுக்கு தேவன் தந்து அருளின ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். இந்த காலை வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துவோம். தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற விலை உயர்ந்த அந்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறதான அவருடைய கிருபைக்காக, ஒவ்வொரு ஆற்றல்களுக்காக, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி என்ன நடந்தாலும் என்று நேரிட்டாலும் சுவாமி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா நன்றி உமக்கு சுவாமி. Yeah.
உங்களுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய சிலுவை அண்டையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னது நாளெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனவரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திருக்கப்படும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவர் தாமே அவருடைய சரீரத்தை அவருடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி அவர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த நற்கருணை ஆராதனை அவருக்கு அர்ப்பணிப்போமாக. பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்காக செய்த மாபெரும் பாக்கியத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே சுவாமி, என்னை போல ஒரு பாவிக்காக சுவாமி நீ இறங்கி வந்து தேடி வந்து என்னை அரவணைத்த சுவாமி, உன் இரத்தம் சிந்து என் உயிரை கொடுத்து காப்பாற்றி நீ எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி. இந்த வழியில் சுவாமி இந்த அப்பத்தை இந்த பானத்தையும் உடைய அன்பின் கரன் அர்ப்பணிக்கிறோம். நீர் தாம் எங்களோடு இருந்து வழிநடத்தப்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன்.
தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து போவோம். இன்று நான் உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் எடுத்த நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் நூல்கள் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், சில காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். நான் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானுடைய அந்த பெந்தெகோஸ்தே நாள் தொடர்ந்து நாங்கள் அவருடைய செயல், அதாவது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து அவர் செய்கிறதான செயலை குறித்து உங்கள் மத்தியில் தொடர்ச்சியாக நான் பேசிக்கொண்டு வருகிறேன். அதுக்கு தொடர்பாக இந்த வார்த்தை நாங்கள் பார்ப்போமாக. நாங்கள் எல்லாருமாக எளிமையின்றி ஆண்டுடைய வசனத்தை கனம் பண்ணும்படியாக எளிமையின்றி நாங்கள் வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகாரர்களாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாங்கள் பலன் அடைந்து இந்த உலகம் முழுவதும், யூதேயா எருசலேம் சமாரியாங்கிறதான உலகம் முழுவதும் நாங்கள் அவருக்கு சாட்சிக்காரர்களாக இருப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வண்ணமாக நாங்களும் அவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைக்குள்ளாக தேவன் தாம் எங்களோடு பேசி எங்களுக்கு ஒரு புதிய பலனை தரும்படியாக நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நன்றி, நாங்கள் வருகிறோம். அப்பா, இந்த வார்த்தையை நான் அர்ப்பணிக்கிறேன். சுவாமி, இந்த வார்த்தைக்குள்ளாக நீர் எங்களோடு இருந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தந்து எங்களை வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சுவாமி, இந்த இடத்துல யாராகிலும் பிரச்சனைக்குள்ளாக மனசோர்வோடு, ஏதாவது ஒரு மன அழுத்தத்தோடு சுவாமி, ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாத நிலைமையில் எதிர்பார்ப்பு உடைந்தவர்களாக இருக்கிறதா இருந்தால் சுவாமி, இந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு புதிய பலனை அவர்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்பின் கரம் கற்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையில் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தையில் சில, அதாவது நாங்கள் எப்படி சாட்சிக்காரர்களாய் இருக்கிறது இந்த உலகத்தில். ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒரு சாட்சிக்காரன், அல்லது நான் ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு நபர் என்று சொல்லலாம். ஒரு மகன், அல்லது ஒரு ஆண், அல்லது ஒரு பெண், ஒரு சகோதரி. நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறனான ஒரு சகோதரனாக, ஒரு கிறிஸ்தவனாக நான் எப்படி இந்த பூமியில் நான் வாழ்வது, அதை குறித்து தான் நான் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே
பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கும் போது, நான் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு முன்பதாக நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவார் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். அதை குறித்து நாங்கள் அவருடைய வார்த்தையில் இருக்கிறதான சத்தியமான கருத்துக்களை எவ்வாறாக அவர் எங்களுக்கு முன்வைக்கிறார் என்கிறதை குறித்து உங்களுக்கு இதுக்கு முன்பதாக நான் பிரசங்கித்தேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல முதலாவது அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் உங்களிடத்தில் வரும்போது எங்களுக்கு என்ன நடக்குமா? நாங்கள் பலன் அடைந்து உலகம் முழுவதும், அதாவது யூதேயா சமாரியா என்கிறதான எருசலேம் சமாரியா என்கிறதான இடங்களில் நாங்கள் சாட்சிக்காரர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வரும் பொழுது நாங்கள் பலன் அடைந்து, அல்லது அவருடைய அதாவது அவர் எங்கள் மத்தியில் இறங்கும் போது நாங்கள் ஒரு பலன் அடைகிறோமா, அந்த பலனோடு நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி சாட்சிக்காரர்களாக இருக்கிறது என்கிறதை குறித்து தான் இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறவர்கள் நாங்கள் அனைவரும், ஆமென் ஆமென், நாங்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் என்மேல் வாசம் பண்ணுகிறார்னு சொல்லி. ஆமென் ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே அப்படி என்றால் இந்த காலை வேளையில் நாங்கள் பலன் அடைந்திருக்கிறோமா அல்லது பலன் அற்ற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமா? எத்தனை பேர் பலன் அடைந்திருக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ என்னத்தான் பிரச்சனைகளுக்கு வந்தாலும் கூட, என்ன போராட்டங்கள் எங்களுக்கு வந்தாலும், வாழ்க்கையில் என்ன மனக்கவலைகள் மன சோர்வுகள் வந்தாலும் கூட நாங்கள் பலன் அடைந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எல்லாருக்குமே சில நேரத்தில் வாழ்க்கையில் எங்களுக்கு சொல்ல முடியாது. நான் பலன் அடைந்து இருக்கிறேன் என்கிறதை குறித்து வாழ்க்கை போகிறதான பயணத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் போகிறதான நாங்கள் போகிற பிரச்சனைகள் மத்தியில், சில நேரத்தில் போராட்டங்கள் மத்தியில், அந்த சூழ்நிலையில் நான் பலன் அடைந்து இருக்கிறேன் என்பதை எப்படி நான் உணர்றது? நான் பலன் அடைந்து இருக்கிறேன்னு சொல்லி எப்படி நான் உணர்றது? நீங்கள் எப்படி உணர்வீங்க? பரிசுத்த ஆவியானவர் நான் பலன் அடைந்து இருக்கிறேன்னு சொல்லி எப்படி நீங்கள் உணர்வீங்க? எப்படி உணர்வு? நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நாங்கள் பலன் அடைகிறோம். சரி, உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவேன். உங்களுக்கு எனக்கு சக்தி உள்ளவனாக நான் இருக்கிறேன், பலசாலியாக நான் இருக்கிறேன், எப்படி நான் உணர்றது? எப்படி உணரலாம்? இல்லை, நான் சொல்கிறது பலன் அடைந்து இருக்கிறேன்ங்கிறதுக்கு எப்படி உதாரணம்? நான் ஒரு சக்தி உள்ளவன், பலசாலி உள்ளவன், எப்படி? இல்லை, மனைவிக்கு ஒரு அடி அடித்தா பல்லு உடைஞ்சிரும். இந்த இரும்பு தூண் இருக்குது தானே, பலசாலி யாராவது இருக்கீங்களா? வந்து அடிங்க பார்ப்போம். இன்னைக்கு யாருக்கு பலன் இருக்குன்னு நல்லா பார்க்கலாம். எனக்கு நான் அந்த மாதிரி இந்த இரும்புக்கும் தாங்க முடியாத பலசாலியாக இருந்தால் என்றால், இதுக்கு நான் ஒரு குத்து நான் ஒரு அடி அடித்தால் என்றால் இது வளைஞ்சிடும். பலன் அடைந்து நான் இருக்கிறேன், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்படின்னா இந்த சரீர பிரகாரமாக ஒரு பலனா அல்லது ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நான் பெற்றுக்கொள்ள ஒரு பலனா? கர்த்தருக்குள்ளாக நான் பலன் அடைந்து இருக்கிறதை எப்படி என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறது? வாழ்க்கையில் நான் எப்படி காமிக்கிறது? வாழ்க்கையில் நான் பிரச்சனைக்குள்ளாக முகம் கொடுக்கும் போது நான் பலன் அடைந்து இருக்கிறேன், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் என்பதை உணரத்தக்கதாக நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி கொண்டால் என்றால், அங்கே நாங்கள் பார்க்கணும் அப்போஸ்தலர்கள். இங்கே நாங்கள் வாசிக்கிற இந்த அப்போஸ்தலர் நூல்களை நீங்கள் வாசித்தால் தொடர்ந்து அப்போஸ்தலருடைய கிரியை அல்லது அப்போஸ்தலர்கள் செய்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்று எனக்கு சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து உறுதித்தன்மை உள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக வளர வேண்டும்,
அவருடைய வாழ்க்கை கிறிஸ்தவுக்குள்ளாக சபையாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த பலன், அந்த கிரியை அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் எவ்வாறாக உணர வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு உதாரணமாக இங்கே நாங்கள் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பாருங்கள், அங்கே நாங்கள் பார்க்குறோம் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போகிறார்கள். அவர்கள் ஜெபிக்கத்தக்கதாக போகிறார்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தை காணத்தக்கதாக போகிறார்கள். அங்கே தேவனுடைய தன்னுடைய வாழ்க்கை செய்த நன்மைகள் குறித்து ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்த போகிறார்கள். இதோ தேவனுடைய ஒரு நம்பிக்கை, தேவன் நாமம் மகிமைப்படுத்தத்தக்கதாக போகிறார்கள். தேவனுடைய நாமம், தேவன் என்னோடு இருந்து கிரியை செய்த விதத்தை குறித்து காணத்தக்கதாக சாட்சி பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக போகிறார்கள். அல்லது தேவனுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக, அவருடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம் என்பதை உணர்ந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் தேவ ஆலயத்துக்கு பிரவேசிக்கிறார்கள். அங்கே பாருங்கள், இன்னொரு வகையான மனிதன் அங்கே வருகிறார். இன்னொரு நம்பிக்கையோடு அல்லது இன்னொரு எதிர்பார்ப்போடு இன்னொரு மனிதன் அங்கே வருகிறார். 2ஆம் வசனம், அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலயம் வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அங்கே ஒரு மனிதன் பாருங்கள், அவன் தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு நடக்க முடியாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை ஜனங்கள் அல்லது அவனுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், வீட்டாளர்களாக இருக்கலாம், அவனை தூக்கி கொண்டு வந்து தேவாலயத்திலே பிரவேசிக்கிற அந்த வாசல் அண்டையிலே அவனை வைத்தார்கள். இந்த மனிதன் அங்கே நாடோறும் போகிறவர்களை பார்த்து அவன் என்னத்தை கேட்டான்? அவன் எதுக்காக வருகிறான்? அங்கே இந்த மனிதன் எதுக்காக வருகிறான்? பிச்சை கேட்கறதாக வருகிறான். இப்போ நான் அவங்க கிட்ட கேட்டால் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி சில பேர் அப்படித்தான் வருவாங்க. தெரியுமா எதுக்காக வருவாங்க? ஐயா, சாமி, ஏதாவது அப்படி தானே பிச்சை கேட்குறவங்க. அம்மா, தாயே, ஏதாவது பிச்சை போடுறீங்களா? உண்மையிலே ஆண்டோட பிச்சையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். சரியா? ஆண்டோட போட்ட பிச்சையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்களால் எதுவுமே எங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியுது. ஆனால் எண்ணங்களை பாருங்கள், இந்த 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இந்த மனிதன் இவ்வளவு காலமாக இப்படி ஆலயத்துக்கு வந்தான் என்று சொல்லி. 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசம், அற்புதமாய் சொஸ்தமாகப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்ட வயதுள்ளவனாக இருந்தான். அப்படி என்றால் அவன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 30 வயசு 30 வருடமாக, சில நேரத்தில் அவங்க பிறந்த நாளிலிருந்து அவனை தூக்கி கொண்டு வந்தாங்களோ தெரியாது. அப்படித்தான் சில பேர் சில சிறு வயதுன்னு வந்தாங்களோ தெரியாது. சொல்லுவோமே ஒரு 30 வயசு 35 வருஷமாக இந்த மனிதன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். ஏதாகிலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா என்கிறதான நம்பிக்கையோடு வந்திருக்கிறான். அவனுடைய 40 வருடம் என்று சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு 40 வருடம் சொன்னால் மனுஷன் வாழ்க்கையில் ஒரு பாதி அவனுடைய வாழ்க்கை நடந்து போயிட்டு இல்லையா? பாதி வாழ்க்கை இவன் எதிர்பார்ப்போடு வருகிறான். ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியுமா? யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்களா? யாராவுடைய கண்களிலிருந்து எனக்கு கிருபை கிடைக்குமா? யாராவுடைய எனக்கு ஒரு நம்பிக்கை வருமா? நான் இருக்கிற நிலைமையிலிருந்து, என்னுடைய குறைபாடிலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு அரவணைப்பு, ஏதாவது ஒரு பிச்சை, ஏதாவது ஒரு யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதன். ஆனால் இனி சில பேர் அங்கே வருகிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக வருகிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் என்றால், எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். சில நேரம் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல.
எங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு காணணும். நாங்கள் வருகிறதான சில நேரம் இந்த மனிதன் போல நாங்களும் எங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு ஏதோ ஒரு நம்பிக்கை அற்ற நிலைமையில் சில நேரத்தில் வாழ்க்கையில் பொருளாதாரங்களாக விழுந்துச்சு, அல்லது வாழ்க்கையில் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எனக்கு நிமிர்ந்திருந்து நடக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இருப்போம். சில நேரம் யாராகிலும் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து மிதிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படலாம். வாழ்க்கையில் இந்த கால வேளையிலும் கூட உங்களுடைய மனதில் சில நேரத்தில் உங்களாகவே எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய தொழில் இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரம் இருக்கலாம், உங்களுடைய வீட்டு நிலைமையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப நிலைமையாக இருக்கலாம், உங்களுடைய சொந்த வாழ்க்கையும் இப்படி இருக்கலாம். ஒரு குறுகிய நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். யாராகிலும் எனக்கு உதவி செய்வார்களா, யாராகிலும் எனக்கு கிருபை தருமா என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மனதில் போராட்டத்தோடு இந்த காலை வேளை இருக்கலாம். ஆனாலும் ஆலயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் அனைவரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் எங்களை நோக்கி எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிலைமையில் நீங்கள் எந்த கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, எந்த வேதனையோடு இருக்கிறீங்களோ எனக்கு சரியாக சொல்ல முடியாது, தெரியாது. ஆனாலும் சில நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் இப்படி இல்லை வென்றாலும் கூட ஆவிக்குரிய நிலைமையில் எங்களுடைய மனசு ரீதியாக நாங்கள் மனசு உடைஞ்சி போனவர்களாக இருக்கலாம். சில நேரத்தில் வாழ்க்கையில் எங்களுக்கு எழும்ப முடியாத நிலைமையில் ஏதோ ஒரு இருளுக்குள்ளாக நாங்கள் வாழ்றது போல் இருக்கலாம். அங்கே நாங்கள் பார்க்குறோம், கீழே வசனத்துக்கு பாருங்கள். இங்கே அப்போ தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை பார்த்து இவன் என்ன கேட்கிறான்? பிச்சை கேட்கிறான். சில நேரம் இவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்துச்சோ என்கிறத குறித்து சரியாக சொல்ல முடியாது. அவனுடைய நிலைமையில் நாங்கள் பார்த்தா சாதாரணமான அவன் வாழ்க்கை வாழணும், ஏதாவது அவனுக்கு யாராவது கொடுத்துத்தான் தீரணும், அந்த வகையில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே ஆலயத்துக்கு வருகிறவர் இடத்துல இவன் பிச்சை கேட்கிறான். அதுதான் அவனுடைய தொழில், அதுதான் அவனுடைய அதை அவன் செய்கிறான். யார் போனாலும் கூட அவன் பிச்சை கேட்கிறான், அதுதான் அவனுடைய தொழில். ஆனால் வித்தியாசமான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அனுபவங்கள் கூட அங்கே பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் பிரச்சனையை பார்க்குற விதமும், பிரச்சனையோடு இருக்கிறவன் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்படாத மனிதன் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இயேசுடைய சன்னிதானத்தை உணராத மனிதனுடைய நம்பிக்கையும், அப்படி உணர்ந்த மனிதர்களாக இருக்கிறவர்களுடைய நம்பிக்கையும் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இங்கே நல்ல தெளிவாக எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல இயேசுவால் அல்லது இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தப்பட்ட இயேசுவின் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறவர்கள் மேல் இருக்கிறதான நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதையும், இயேசுவை இன்னும் தொடாதவர்கள், அதாவது இயேசுவால் தொடப்படாதவர்கள், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பாத வாழ்க்கையில் இருக்கிறதான நம்பிக்கை ரெண்டு விதமாக இங்கே இருக்குது. இயேசுவால் தொடப்படாத வாழ்க்கை எந்த நேரமும் ஏதோ எனக்கு ஒரு நம்பிக்கை அற்ற வாழ்க்கை, எதிர்பார்ப்பெல்லாம் உடைஞ்ச போன ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எங்கேயுமே நிம்மதி இல்லை, யாருடைய கையை சரி நான் பார்த்து கொண்டு யாருடைய கருத்தை சரி ஏந்து நான் வாழ வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஏன் தன்னுடைய வாழ்க்கை இன்னும் இயேசுவானவர் தொடப்பட்டில்லை, இயேசுவானுடைய அந்த செயலை தான் இன்னும் உணர்ந்து இல்லை. அப்படி நீங்கள் இயேசுவால் தொடப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இன்னும் மன ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வல்லமை உணராமல் இருந்தால் என்றால், இதோ பாருங்கள் இந்த இடத்துல பேதுருடைய நடவடிக்கையை நாங்கள் பார்த்தால் என்றால் எங்களுக்கு விளங்குது அங்கே அவர் செய்த கிரியை என்ன. அவர் செய்கிறார் பேதுருவும் 4ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றான். அவன் பிச்சை கேட்கிறான். பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கி பார். இது ஒரு சாதாரணமான
ஒரு என்னது ஒரு சாதாரணமான உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்ல. யாராவது உங்கள்கிட்ட பிச்சை கேட்டால் யாராவது இப்படி போய் சொல்லியிருக்கீங்களா? என்னை நோக்கி பார் சொல்லியிருக்கீங்களா? பிச்சை கேட்குற மனிதனுக்கு அப்படின்னு நான் சொன்னால், ஐயா கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுத்துட்டு போங்களேன், உங்களை பார்த்துக்கிட்டு விளங்காமையாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் பேதுரு யோவான் பாருங்க, அவன் சொல்கிறான். பேதுரு என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு, அவனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமோ என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பெரிய ஒரு மழை எனக்கு கொட்ட போகுது, பார்க்க சொல்லிட்டாரு தானே, நீ பார் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க 6ஆம் வசனம், மிக முக்கியமான வசனம், எல்லாரும் வாசிங்க நல்லா. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. எத்தனை பேருக்கு இருக்கு வெள்ளியும் பொன்னும்? இருக்கா? இந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியாது, எல்லாருக்கும் வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் இவர் பாருங்க, இவர் சொல்கிறாரு வெள்ளியும் பொண்ணும் இல்லை, உனக்கு கொடுக்க வேண்டிய காசு என் கையில் இல்லை, வசதி இல்லை எனக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நல்ல ஒரு வார்த்தை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்ன சொல்கிறார்? எல்லாருமாக சொல்லுங்க பார்ப்போம். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னேன். என்ன சொல்றாரு? அவருக்குள்ளாக என்ன இருக்குது? பேதுருக்குள்ளாக என்ன இருக்கு? என்ன இருக்குது? பொன்னும் வெள்ளியுமா இருக்குது? என்ன இருக்குது அவர்கிட்ட? இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவனா நான் இருக்கிறேன், நீ என்னை பார், உனக்கு இருக்க பிரச்சனைக்கு பார்க்கணும், என்னுடைய உலகத்தை படைத்து ஆளுக செய்கிற அந்த தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவனா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ போகிற பிரச்சனையும் பார்க்கணும், என்னை உருவாக்கின கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை படைத்த தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே நான் பலனடைந்திருக்கிறேன் என்பதை உணரத்தக்கதாக இப்பொழுது இந்த மனிதன் ஒரு தூணாக இருக்கிறான், அல்லது அவனை அசைக்க முடியாத நிலைமையில் இருக்கிறான். 40 வருடங்களுக்கு மேற்பட்டவன் ஒரு நாளும் விடுதலை பெறாதவனாக அவன் காணப்படுகிறான். இதுவரை சில நேரம் பேதுரும் யோவானும் இதுக்கு முதையும் அவங்க போயிருப்பாங்க ஆலயத்தில், இந்த மனிதன் அங்கே தான் இருந்திருக்கலாம். சில நேரம் சீசர்களும் கண்டிருப்பார்கள், இயேசு இருக்கும்போது நான் தேவாலயத்துக்கு போனார்கள் தானே. ஆனால் இங்கே ஒன்றுமே நடக்கல. பரிசுத்த ஆவியானவர் தன் வாழ்க்கையில் எப்போ அவங்க உணர்ந்தார்களோ, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ உணர்றாங்களோ, அவருடைய வாழ்க்கையில் பலனடைந்திருப்பார்கள் என்பதை சொல்றதுக்கு உணரத்தக்கதாக வாழ்க்கையில் தனக்கு வருகிறதான பெரிய மழையாக இருக்க பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு சூறாவளி காட்டு போல தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கிறதான பிரச்சனைக்கு மத்தியில் நிமிர்ந்து நிற்கத்தக்கதான அந்த நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்யணும், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஆகிய பிரச்சனை வந்தாலும் நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக அந்த பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்று ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, ஏதோ எனக்கு ஒரு என்னுடைய மனசுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு வருமா, ஏதாகிலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு பலன் அடையுமா, அல்லது எப்படியோ நான் ஒரு பிச்சை கேட்கறது போல நீங்க அவரோட நாமத்துக்கு வந்திருக்கீங்களா, அல்லது கிறிஸ்துவின் நாமத்தால் தொடப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை ஆகட்டும், எந்த பிரச்சனை ஆகட்டும், இவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா, பேதுரு பாருங்களேன் எந்த தைரியத்தில் எப்படி இவர் பேசுறாரு, என்ன அவருக்கு இருக்கிறதான என்ன பலன். அப்படி இந்த மனித ஒரு மீன்காரன், இங்கே இந்த வசனம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்துட்டு போனால் என்றால் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இவன் அவ்வளோ படிப்பு அறிவு இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான். அவ்வளோ உலகத்தில் பலசாலியாக பேசக்கூடிய மனிதனும் கிடையாது இந்த பேதுரு. அவனோட சாதாரண தொழில மீன் பிடித்து வாழ்ந்தவன் ஒரு மனிதன். அவனுக்கும் கடன் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்ட மனிதன். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் எப்போ கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அவன் அர்ப்பணித்தானோ, கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து இருந்தாலும் கூட எத்தனையோ முறை அவன் மனதளிச்சான், எத்தனையோ முறை அவன் பல நட்டு போய் விருந்து போனான், மனசோர்வடைந்தான், வாழ்க்கையில் ஊழியம் வேணாம் சொல்லி திரும்பி போன மனிதன். இப்பொழுது பாருங்களேன் தைரியமாக சொல்லுகிறான், என்னது? எனக்குள்ளதை நான் உனக்கு தருகிறேன்,
எனக்கு என்னது இருக்குது? உலகத்தை படைத்த ஆண்டவருடைய நாமம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை இருக்கிறதான அந்த புதுமையான வல்லமை அவன் உணர்ந்தான். இப்பொழுது இந்த மனிதன் மத்தியிலும் கூட அவனுக்கு சாட்சியா நிற்கக்கூடிய தன்மை உள்ளது. அது தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த வீட்டு பிரச்சனை ஆகட்டும், தன்னுடைய தொழிலில் இருக்க பிரச்சனை ஆகட்டும், தன்னை தாழ்த்தி தன்னை ஒதுக்கப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்டவனாகட்டும், தன்னை சில நேரம் மிதிக்கப்பட்ட நிலைமைக்கு தன்னுடைய வாழ்க்கை அல்லது மன ரீதியாக தாக்கமாக அந்த நிலைமைக்கு தள்ளப்படலாகட்டும், தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சரீரத்தில் பலனற்று போன நிலைமைக்கு தள்ளப்படட்டும், அல்லது தன்னுடைய வசதிகள் எல்லாமே இல்லாமல் போய் தான் வீதிக்கு விழுற நிலைமைக்கு வரட்டும். வீடு, வசதி, காரு, பங்களா ஒன்றுமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையில், பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கூட கர்த்தருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்களோ வாழ்க்கையில் நிமிர்ந்து பேசக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவர்களுக்கு சும்மா இருக்க முடியாது? அவருடைய இந்த பிரச்சனையோட சிக்கி கொண்டு இருக்க முடியாது. அவரு ஐயோ பாருங்கள், நான் வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கிறேன், வாழ்க்கையில் எனக்கு மன நிம்மதி இல்லையே, எனக்கு மன சோர்வு அடைஞ்சிருக்குது, ஐயோ பாருங்க இப்படி நிலைமை இருக்கேன், என்னுடைய மனைவி இப்படி இருக்காளே, என்னுடைய பிள்ளைங்கள் இப்படி இருக்காங்களே, எப்போ எனக்கு விடுதலை வரும், எப்போ எனக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன், எப்போ என் வாழ்க்கையில் நிம்மதி வரும்னு சொல்லி நீங்கள் அலைஞ்சு கொண்டு 40 வருஷமாக இந்த ஆலயத்துக்கு வந்து அப்படி பிச்சை கேட்டு கொண்டு இருக்கீங்களா? அல்லது இயேசுவின் நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாக எந்த மனசோர்வு இருந்தாலும் கூட, எந்த சப்பானிக்கு முன்பதாகவும் கூட நிமிர்ந்து நின்று, எந்த நோய்க்கு முன்பதாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய தைரியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோமா என்கிறதை குறித்து தான் இன்று காலை வேளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆமென். இந்த மூட் அவுட் ஆகுறது குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எந்த நேரமும் பார்த்தாலும் மூட் அவுட். என்ன ஐயா எப்படி இருக்கீங்க? ஏன் நாங்கள் மூட் அவுட் ஆகுறோம்? எந்த நேரம் அந்த நேரத்தில் போல ஒரு நெஸ்டமோட்டு ஏதாவது குடிக்கிறோம், ஏன் பலன் அடைகிறதுக்கு. ஏன் அதையும் பார்க்கிறோம், உலகத்தை உருவாக்கின கடவுள் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை எத்தனை பேர் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க? எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்க? இன்னும் நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்து இல்லையா? எத்தனை பேர் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க? இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறோம் தான், ஆனாலும் பாருங்கள் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கையில் பிரச்சனையே, ஐயோ தலை இதையே, எனக்கு அங்கே மிக்க இருக்குதான பிரச்சனைகள் என் மனசில் சுற்றி கொண்டு இருக்குது. ஏன் இது? பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இன்னும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டேங்கிறீங்க. அவருக்கு முன்பதாக சாட்சியாக நிற்க மாட்டேங்கிறீங்க. பயந்து பயந்து ஓடுறீங்க. ஒரு பிசாசை கண்ட உடனே கை காலெல்லாம் நடுங்குது. ஆனால் இயேசுடைய நாமத்தை பிசாசு கண்டோன்னா அவன் நடுங்குவான் வேதம் சொல்லுகிறது. அவனை பார்த்து நாங்கள் நடுங்குவோம். நானும் எத்தனையோ பிசாசுகளை துரத்து இருக்கிறேன். சில பிசாசுகள் அப்படியே சத்தம் இல்லாமல் ஓடி இருக்குது. ஆனால் சில பிசாசுங்க என்ன முறியடிக்க பார்த்து கொண்டு இருக்குது. அப்படி இருந்துக்கிற எனக்கு சந்தர்ப்பங்கள் நிறையா இருந்திருக்கு. ஆனால் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. என்னுடைய பலனோ, என்னுடைய புத்தியோ, என்னுடைய அறிவோ தெளிவோ அல்ல, உலகத்தை படைத்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்கள் பயந்து இருக்கிற பொழுது கொள்ளலாம். அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தினால் என்றால் அது மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பொருளாதார ரீதியில் கடன் 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 சில நேரம் வாழ்க்கை ஒரு சப்பானி ஆகலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய நாமம் தெரியும். ஒருத்தர் எனக்கு போன கிழமை வந்து பேசுகிறாரு, பாஸ்டர் நான் 4 லட்சம் சம்பளம் எடுக்கிறேன் மாதத்தில். ஐயோ பாஸ்டர், என்ன சம்பளம் 4 லட்சம் எடுத்தாலும் கூட என் வாழ்க்கையில் கடன் தீர மாட்டேங்குதே, கடன் தீர மாட்டேங்குதே. நான் சொன்னேன், நீ இயேசு அறியிறியா? இயேசு, நான் சின்ன வயசுல தாய் வயிற்றில் இருந்தேன், இயேசு தான் தெரியும். அவருடைய நாமத்தை நீ சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிற. அதுதான் உனக்கு இருக்க குறை. நீ என்ன செய்யற? அவரை குறித்து என்ன தெரியும் உனக்கு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியும், வல்லமை குறித்து தெரியும், தாளந்தை குறித்து தெரியும், வேதாகமம் குறித்து தெரியும். ஆனால் உன் சொந்த வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை பயன்படுத்த மாட்டேங்கிற. அவருடைய நாமம்
மேலானது. ஹல்லேலூயா. வானத்தை பூமியும் படைத்த நாமம் இயேசுவின் நாமம். சுகத்துக்கு மேலாக இருக்கிற நாமம் இயேசுவின் நாமம். பிரச்சனைக்கு மேலாக இருக்கிற நாமம் இயேசுவின் நாமம். காற்றையும் கடலையும் அதட்டிய நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த நாமம் இயேசுவின் நாமம். பிசாசுகளை சப்பானுகளை துரத்துற நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த நாமம் என்னோடு இருக்குன்னு சொல்லி? ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இன்னைக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? மன சோர்வடைந்து இருக்கீங்களா? இப்பொழுது பாருங்க பேதுரு என்ன செய்கிறான்னு சொல்லி. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடைய கூட தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசித்தான். ஹல்லேலூயா. எப்படி இந்த இடத்துல அவன் குதிச்சு இருப்பான், எப்படி துள்ளி எழும்பி இருப்பான். 40 வருடத்துக்கு மேலான மனிதனாக இருந்து 50 வயசு சொல்லுவோமே, 50 வயசு தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாமே அப்படி ஒரு படுக்கையில் இருந்த மனிதன், யாராகிலும் அவனை தூக்கி வரணும். அவனுடைய இடுப்போ காலோ எந்த ஒரு பலனே இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான். அந்த நேரம் அவன் எழும்பி குதிச்சான். எப்படி குதிச்சிருப்பான்? மேலே போயிருப்பான். ஆண்டவர் பெரியவர். பேதுரு இங்க பிரசங்கம் பண்றாரா? இல்லை, அவருடைய நாமத்தை மட்டும்தான் சொல்றாரு. பேதுருக்கு அந்த உரிமை, பேதுருக்கு அந்த உரிமை இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை? அந்த ஆவியானவர் தான் எங்களோடையும் வாசம் பண்ணுறாரு. அந்த ஆவியானவர் தான் எங்களுக்கு பலன் தருகிறார். அப்படி என்றால் பேதுரு இயேசுடைய மரணத்தையும் அவருடைய ரட்சிப்பையும் சரியாக உணர்ந்தவனாக வாழ்க்கையில் வாழ்ந்தான். அவன் தீவிரமாக இப்போது சொல்லுகிறான், அந்த நாமத்தினாலே ஆணையிடுகிறான், இயேசுவின் நாமத்தினாலே பலன் ஒன்று கொண்டுன்னு சொல்லி. அவன் எழும்பிய 50 வருஷத்துக்கு மேற்பட்ட இந்த மனிதன் ஆலயத்திலே வெளியே உட்கார்ந்து மனிதன் முதலாவது ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் வரும் மட்டும், நீங்கள் சில பேருக்கு போய் ஜெபம் பண்ணுற மட்டும் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எழும்பி உங்களுடைய ஊழியத்தை செய்கிற வரை கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எழும்பி அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்களாக எழும்பி நீங்கள் போய் காரியங்கள் செய்கிற வரை அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்? இயேசு போகிற நேரத்திலையும் அவர் ஆலயத்துக்கு எத்தனையோ முறை போனார், 3 தடவை போய் ஆலயத்துக்கு போய் வசனம் பண்ணினார். இந்த மனிதன் இருந்திருக்கலாமே, இயேசு பார்க்க இல்லையா? இல்லை, பார்த்தாரு. இயேசு அங்கே பெத்தெஸ்தா என்கிறதான அந்த குளத்துக்குள்ளாக போய் சுகத்தை கொடுத்தாரு. அங்கே இருக்க அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுக்கல, ஒரு மனிதனுக்கான சுகத்தை கொடுத்தாரு. அவர் மீதி வச்சாரு. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். எத்தனையோ பேர்கள் அவருக்கு சுகமாக்க, ஆனால் சில பேர் அவர் சுகமாக்கல. அதுக்கு நீங்கள் சில நேரம் இவர் அப்பாவாக இருந்தால் என்றால் அவர் சொல்றதா இருக்கலாம், நீ கொஞ்சம் இரு, என்னுடைய மகன் வருவான், உன்னை பார்த்து கொள்வான் என்று அவர் சொல்றதா இருக்கலாம். ஆண்டவர் இப்பொழுது சொல்றதா இருக்கலாம், ஏழை ஜனங்களை பார்த்து துக்கித்து அழுது மோதி ஆண்டவர் அறியாத ஜனங்களை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இருங்க, என்னுடைய மகன் என்னுடைய மகள் வருவாங்க, அவங்க உங்களை தொடுவாங்க, அவர்கள் உங்களுடைய நாமத்தை சொல்லுவாங்க என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருப்பார். காத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை அவருடைய பிள்ளைகள், எத்தனை பேர் எழும்பி போறார்கள் அவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு. எத்தனை பேர் தன்னுடைய பிரச்சனையே சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வந்து 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 ஆனாலும் இன்னும் தன்னுடைய பிரச்சனைக்குள்ளாகவே சிக்கிக்கொண்டு மன நிம்மதி அற்ற வாழ்க்கை, மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, மன நிம்மதி இல்லாத பாருங்களேன் பிரச்சனை அதில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது எழும்பி அவருடைய நாமத்தை உலகம் எங்கும் கொண்டு போர்களாக இங்கே இருக்கிறீங்களா? தன்னுடைய ஆசை நிறைவேற்றத்தக்கதாக ஆலயத்துக்கு வருகிறீங்களா? தன்னுடைய இன்பத்தை அல்லது தன்னுடைய காரியங்கள் நிறைவேற்றத்தக்கதாக நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? அல்லது இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்களா? நாங்கள் எங்களை விசாரணை பண்ணணும். என்னுடைய பிரச்சனை தீர்வு வருதோ இல்லையோ, அங்கே நாங்கள் பார்க்கணும். சத்ரா மேசாக் அபேத்நேகோ
அவங்க சொன்னாங்க, என்னுடைய கடவுள் என்னுடைய ஆண்டவருக்கு எங்களை இதிலிருந்து தப்புவிக்க பலனுண்டு, அவருக்கு முடியும் இதிலிருந்து எங்களை தப்புவிக்க. அப்படி இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் இந்த அக்கினில கருகி அப்படியே சுட்டு சாம்பலாகினாலும் கூட நாங்கள் உம்முடைய தெய்வத்தை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். உம்முடைய தெய்வத்தை பின்னால் நாங்கள் போக மாட்டோம். இது பேதுரு இன்று சொல்றது போல அன்று அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கடவுள் பெரியவர், அவர் என்னுடைய பிரச்சனை தீர்க்கவிட்டாலும் தீர்க்காமல் இருந்தாலும் கூட, என்னுடைய நோய்க்கு சுகம் வராமல் இருந்தாலும் கூட கர்த்தர் வல்லவர் என்று ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர்களோட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. சத்ரா மேஷாக் போனார்கள், அக்னிக்குள்ளாக விழுந்தார்கள், ஆனால் ஒரு சேதமும் அவங்களுக்கு நடக்கவில்லை. ஏன்? கர்த்தருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்களோட அவர் இருக்கிறார். அக்கினி மத்தியிலும் இருக்கிறார், ஆழக்கடலும் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சி, குடும்ப சமாதானம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் நாங்கள் மனம் குறுகி போய் இருக்கிறதா இருந்தால் இதோ ஒரு நம்பிக்கை, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஜெயம் கொண்டு விடுதலை தந்தார். அதுதான் நாங்கள் இன்றைக்கி அவருடைய மரணத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் எங்களுக்கு ஜெயம் தந்தவராக இருக்கிறார். அந்த நாமமே எனக்கு பலன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம், அவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே அந்த நாமத்தில் நானும் கூட சுவாமி பலனடைய எனக்கு நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்லி இந்த காலையில் முழு மனதை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இன்று நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் தொடப்படாதவர்களாக இருந்தால் என்றால் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு இயேசுவை உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விருப்பமாக இருந்தால் என்றால் உங்களுடைய முழு உள்ளத்தோடு அவருக்கு பாரம் கொடுங்க. அப்படி இயேசுவை இன்னும் தொடப்பட்டவர்கள் இன்னும் நீங்கள் அந்த நாமத்தில் அந்த பயன்படுத்தாமல் இருந்தால் என்றால் இன்றைக்கு அர்ப்பணிக்க உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து அர்ப்பணிங்க. ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நாங்கள் எல்லாரும் அங்கே எளிமிடிப்போம். அப்படி ஜெப தேவைகள் அப்படியா யாருக்கமாக இருந்தால் என்றால் தயவு செய்து முன்பதாக வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இந்த காலை வேளையில் எல்லா நாமங்களுக்கும் மேலானவர் நீர் சுவாமி. எனக்கு இருக்க பிரச்சனைகளும் பார்க்கிறோம், எனக்கு இருக்க துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்களும் பார்க்கிறோம். உங்களுடைய நாமம் மேலானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாங்கள் துதித்து இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஆராதிப்போமாங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. அதில் அந்த அந்த நாங்கள் இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஜெபம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து முன்பதாக வாங்க. எங்களுக்கு ஜெபம் பண்ணுறவர்கள் உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஜெப தேவைகள் இருக்கிறவர்கள் முன்பதாக வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் முழு உள்ளத்தோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரா நீ பாத்திர
ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, மண்ணில் நாம் வருகிறோம் ஐயா. எல்லா நாமங்களுக்கும் பார்க்கிலும் உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே சுவாமி. அந்த நாமத்தை தரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் சுவாமி உம்முடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவரே சுவாமி, மன நிம்மதி, கவலைகள் எல்லாமே சுவாமி, மன சோர்வுகள், மன அழுத்தங்கள் அல்லது வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் சுவாமி கம்பீரமாய் நிற்கத்தக்கதான வல்லமை அந்த நாமத்தின் கூட எங்களுக்கு தருகிறீர்களே சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா சுவாமி, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் தொடுவீராக. உம்முடைய நாமத்துக்குள்ளாக சுவாமி வாழ்க்கையில் ஒரு குறுகிய நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை தொட்டு விடுதலை செய்வீராக ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே, நன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் அவருடைய குமாரனுடைய அன்பு, பாசம், இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக போய் வாங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.